சட்டையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என தெரிவித்துள்ள அமைச்சர் ரகுபதி. சட்டையில் உள்ளதையெல்லாம் முதலமைச்சர் சுரண்டி கொடுத்த பிறகும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், இடி சிபிஐக்கு அடுத்ததாக தணிக்கை துறையுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார். அதாவது அரசு ஊழியர்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்து எல்லோரும் மகிழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்பு ஊட்டி சென்ற நிலையிலே ஒரு சிலர் தங்களுக்கு இன்னும் போதவில்லை என்று காரணத்தாலே போராடி கொண்டிருக்கலாம். அவர்களையும் அழைத்து பேசுகிற மனது உள்ளவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையிலே வரும். இருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் அந்த சட்டியை சுரண்டி தர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோருக்கும் வாரி வழங்குகிற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதில் சினிமா உதாரணங்களை சொல்லுவதிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. தணிக்கை வாரியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தணிக்கை வாரியம் இன்றைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியம் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராகிறது.